அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 135வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி திருப்பாடல்கள் அதிகாரம் 57 முதல் 60 வரை. திருப்பாடல்கள் அதிகாரம் 57. உதவிக்காக வேண்டல். பாடகர் தலைவருக்கு அழிக்காதே என்ற மெட்டு. சவுலுக்கு தப்பியோடி குகையில் ஒளிந்து கொண்டிருந்த பொழுது தாவீது பாடிய கழுவாய் பாடல். கடவுளே, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன். இடர் நீங்கும் வரை உம் ரக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன். உன்னதரான கடவுளை நோக்கி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். வானகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார். என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார். கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிரலாமையையும் வெளிப்படுத்துவார். மனிதரை வெறியோடு விழுங்கும் சிங்கங்கள் போன்றவரிடையே நான் கிடக்கின்றேன். அவர்களின் பற்கள் ஈட்டியும் அம்பும் போன்றவை. அவர்களின் நா கூர்மையான வாள் போன்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. நான் நடக்கும் வழியில் எனக்கு கண்ணி வைக்கின்றனர். நான் மனமொடிந்து போனேன். என் பாதையில் குழி வெட்டினர். அவர்களே அதில் விழுந்தனர். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு. வீணையே, யாழே, விழித்தெழுங்கள். வைகரையை நான் விழித்தெழ செய்வேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிரலாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. திருப்பாடல்கள் அதிகாரம் 58. பொல்லாரின் தண்டிப்புக்காக வேண்டல். பாடகர் தலைவருக்கு அழிக்காதே என்ற மெட்டு. தாவீதின் கழுவாய் பாடல். ஆட்சியாளரே, நீர் வழங்கும் தீர்ப்பு உண்மையில் நீதியானதா? மாந்தர்க்கு நேர்மையுடன் தீர்ப்பு வழங்குகின்றீரா? இல்லை, அநீதியானவற்றை செய்வதற்கே நீங்கள் திட்டமிடுகின்றீர்கள். நீங்கள் நாட்டில் நடக்கும் அநீதிக்கு உடந்தையாயிருக்கின்றீர்கள். பொல்லார் கருவிலிருந்தே நெறிதவறி செல்கின்றனர். பிறப்பிலிருந்தே பொய் பேசி திரிகின்றனர். அவர்களது நச்சுத்தன்மை நாகத்தின் நஞ்சு போன்றது. செவிட்டு விரியன் தன் காதை அடைத்து கொள்வது போல அவர்களும் தங்களை செவிடாக்கி கொள்கின்றனர். பாம்பாட்டியின் மகுடியோசை அவ்விரியனின் காதில் விழாது. அவன் திறமையுடன் ஊதினாலும் அதற்கு கேளாது. கடவுளே, அவர்கள் வாயின் பற்களை நொறுக்கிவிடும். ஆண்டவரே, அந்த இளஞ்சிங்கங்களின் கடைவாய் பற்களை உடைத்துவிடும். காட்டாற்று நீர் போல அவர்கள் மறைந்தொழியட்டும். அவர்கள் தம் வில்லை நாணேற்றியவுடன் அம்புகள் முறிந்து போகட்டும். ஊர்ந்து ஊர்ந்து தேய்ந்து போகும் நத்தை போல் ஆகட்டும். பிறந்தும் கதிரொளி காணாத பெண் வயிற்று பெண்டம் போல் ஆகட்டும். முள் நெருப்பினால் உங்கள் பானை சூடேற்று முன்னே பச்சையானதையும் வெந்து கொண்டிருப்பதையும் சுழற்காற்றினால் அவர் அடித்து கொண்டு போவார். தீயோர் தண்டிக்கப்படுவதை நேர்மையாளர் காணும்போது மகிழ்வர். அவர்கள் தம் பாதங்களை பொல்லாரின் இரத்தத்தில் கழுவுவர். அப்போது மானிடர் உண்மையிலேயே நேர்மையாளருக்கு கைமாறு உண்டு. மெய்யாகவே பூவுலகில் நீதியுடன் ஆளும் கடவுள் ஒருவர் இருக்கின்றார் என்று சொல்வர். திருப்பாடல்கள் அதிகாரம் 59. பாதுகாப்புக்காக மன்றாடல். பாடகர் தலைவருக்கு அழிக்காதே என்ற மெட்டு. தாவீதின் வீட்டருகே காத்திருந்த அவரை கொல்வதற்கென்று சவுல் ஆள்களை அனுப்பிய போது தாவீது பாடிய கழுவாய் பாடல். என் கடவுளே, என் எதிரிகளினின்று என்னை விடுவித்தருளும். என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பளித்தருளும். தீமை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும். கொலை வெறியரிடமிருந்து என்னை காத்தருளும். ஏனெனில் அவர்கள் என்னை கொல்வதற்காக பதுங்கியுள்ளனர். கொடியவர் என்னை தாக்க திட்டமிட்டுள்ளனர். நானோ, ஆண்டவரே, குற்றமேதும் இழைக்கவில்லை, பாவம் ஏதும் செய்யவில்லை. என்னிடம் குற்றமில்லாதிருந்தும் அவர்கள் ஓடி வந்து என்னை தாக்க முனைகின்றனர். என்னை எதிர்கொள்ளுமாறு எழுந்தருளும்.
என்னை கண்ணோக்கும். படைகளின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் இஸ்ரவேலின் கடவுள். பிற இனத்தார் அனைவரையும் தண்டிக்க எழுந்து வாரும். தீங்கிழைக்கும் அந்த துரோகிகளுள் எவருக்கும் இரக்கம் காட்டாதேயும். அவர்கள் மாலை வரை காத்திருந்து அதன் பின் நாய்களைப் போல குரைத்து கொண்டு நகரினுள் சுற்றி திரிகின்றனர். அவர்கள் வாய் பேசுவதை கவனியும். அவர்களின் நாவின் சொற்கள் வாள் போன்றவை. நாங்கள் பேசுவதை கேட்கிறவர் யார் என்கின்றார்கள். ஆனால் ஆண்டவரே, நீர் அவர்களை பார்த்து எள்ளி நகைக்கின்றீர். பிற இனத்தார் எல்லாரையும் பார்த்து நீர் ஏளனம் செய்கின்றீர். நீரே என் ஆற்றல், உமது உதவியை எதிர்பார்க்கின்றேன். ஏனெனில் கடவுளே, நீரே என் அரண். என் கடவுள் தமது பேரன்பால் என்னை எதிர்கொள்ள வருவார். கடவுள் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார காணும்படி செய்வார். அவர்களை ஒரேடியாய் கொன்றுவிடாதேயும், இல்லையேல் வல்லமையை என் மக்கள் மறந்து விடுவர். என் தலைவரே, எங்கள் கேடயமே, அவர்களை உமது வலிமையால் நிலைகுலைய செய்யும். அவர்களின் வாய் பேசுவதும் நா உரைப்பதும் பாவமே. அவர்கள் தற்பெருமை அவர்களை சிக்க வைப்பதாக. அவர்கள் சபிக்கின்றனர், அடுக்கடுக்காய் பொய் பேசுகின்றனர். ஆகவே வெகுண்டெழுந்து அவர்களை அழித்துவிடும். இனி இராதபடி அவர்களை ஒழித்துவிடும். அப்பொழுது கடவுள் யாக்கோபின் மரபினரை ஆள்கின்றார் எனவும் அவரது அரசு உலகின் எல்லை வரைக்கும் உள்ளது எனவும் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அவர்கள் மாலை வரை காத்திருந்து அதன் பின் நாய்களைப் போல குரைத்து கொண்டு நகரினுள் சுற்றி திரிகின்றார்கள். அவர்கள் இறை தேடி அலைகின்றனர். வயிறு நிறையாவிடில் முறுமுறுக்கின்றனர். நானோ உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன். காலையில் உமது பேரன்பை பற்றி ஆர்ப்பரித்து பாடுவேன். ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலமுமாயிருந்தீர். என் ஆற்றல் நீரே, உம்மை போற்றி பாடுவேன். ஏனெனில் கடவுள் எனக்கு அரண், கடவுளே எனக்கு பேரன்பு. திருப்பாடல்கள் அதிகாரம் 60. விடுதலைக்காக மன்றாடல். பாடகர் தலைவருக்கு சான்று பகர். லீலி மலர் என்ற மெட்டு. ஆராம் நகராயிம், ஆராம் சோபா என்ற அரசுகளோடு தாவீது போர் புரிகையில் யோவாபு திரும்பி வந்து உப்பு பள்ளத்தாக்கில் 12,000 ஏதோமியரை வெட்டி வீழ்த்திய போது படிப்பினையாக தாவீது பாடிய கழுவாய் பாடல். கடவுளே, நீர் எங்களை வெறுத்து ஒதுக்கி விட்டீர். எங்களை நொறுக்கி விட்டீர். எங்கள் மீது சீற்றம் கொண்டீர். இப்பொழுதோ எங்களை நோக்கி திரும்பி அருளும். நிலத்தை நீர் அதிர செய்தீர். அதில் பிளவு உண்டாக செய்தீர். அதன் வெடிப்புகளை சீர்படுத்தும். அது ஆட்டம் கண்டுள்ளது. மக்களை கடும் துன்பத்தை காண செய்தீர். மதியை மயக்கும் மதுவை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். உமக்கு அஞ்சி நடப்போர் எதிரிகளின் அம்பினின்று தப்பித்து கொள்ளுமாறு அவர்களுக்கென கொடி ஒன்றை ஏற்றி வைத்தீர். அன்பர்கள் விடுதலை பெறுமாறு உமது வலக்கரத்தால் எங்களுக்கு துணை செய்யும். எங்கள் விண்ணப்பத்திற்கு பதிலளியும். கடவுள் தமது தூயகத்தினின்று இவ்வாறு உரைத்தார். வெற்றி கழிப்பிடையே செக்கேமை பங்கிடுவேன். சுக்கோத்து பள்ளத்தாக்கை அளந்து கொடுப்பேன். கிளையாது என்னுடையது, மனாசேயும் என்னுடையதே. எப்ராயிம் என் தலைசீரா, யூதா என் செங்கோல். மோவாபு எனக்கு பாதம் கழுவும் பாத்திரம். ஏதோமின் மீது என் மிதியடியை எறிவேன். பெலிஸ்தியாவை வென்று ஆர்ப்பரிப்பேன். அரண்சூல் நகரினுள் என்னை இட்டு செல்பவர் யார்? ஏதோம் வரை என்னை கூட்டி செல்பவர் யார்? கடவுளே, நீர் எங்களை கைவிட்டு விட்டீர் அன்றோ? கடவுளே, நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை அன்றோ? எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும். மனிதர் தரும் உதவியோ வீண். கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம். அவரே நம் எதிரிகளை மிதித்து விடுவார்.